எவ்ரி ஒன். நம்ம வந்து இப்போ போகிற இடம் பார்த்தீங்கன்னா மெரினா பே. நான் வந்து சிங்கப்பூர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆகுது. ஆனால் இது வச்சு அந்த சிங்கப்பூருக்கே உண்டான அந்த சிங்கத்துலேருந்து தண்ணி வரும் பார்த்தீங்களா, அந்த இது வந்து பார்த்ததில்ல. நான் வந்து நேற்று வந்து சொல்லிட்டு இருக்கும்போது வந்து சொன்னாங்க வாங்க போகலாம் அப்படின்னாங்க. சரி வாங்க டக்குன்னு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்கோம். வாங்க போவோம். 2 பேரும் பாலாஜி தான். அவர் பேரு கே பாலாஜி. இன்னைக்கு வந்து நமக்கு வந்து வழிகாட்டி வந்து இவர் தான். அவர் என்ன சொல்றாரோ அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அப்பனாதான் வந்து நமக்கு வந்து பார்க்க வேண்டிய இடத்தெல்லாம் பார்க்க முடியும். ஆர்கிடெக்சர் வந்து பாலாஜி அப்படிங்கிற இவர் தான் வந்து பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, டிசைன் ஃபுல்லாவே பண்ணது ஃபுல்லாவே வந்து இவர் தான். நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தான், நமக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நம்ம வந்து அந்த நோக்கமே இந்த கப்பல் பில்டிங் பாக்குறதுக்கும் அந்த சிங்கத்தோட சிலையை பாக்குறதுக்கும் தான். நம்ம கண்ணு கட்டுற தூரத்துலதான் இருக்கு. சீக்கிரமா போயிடும். வாங்க போவோம். வருஷம் கழிச்சு ரொம்ப பக்கத்துல வந்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் தான். மேலெல்லாம் நம்மளால போக முடியாது. மேலே போறதுக்கு வந்து தனியா வந்து $150 என்னமோ வந்து சொல்றாங்க. அது வந்து தெரியல. ப்ரோ மேலே போறதுக்கு எவ்வளவு ப்ரோ பிரைஸ் சொல்றாங்க? ஆ 10 வாட்டி. பயங்கரமான ஆள் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க இருந்து பாக்குறதுக்கு கப்பல் பில்டிங்கோட வியூவே நல்லா இருக்கு. அந்த இந்த இது இருக்கு இந்த கார்னர்ல 70 மீட்டரோ 80 மீட்டரோ எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாம போட்டு வச்சிருக்காங்க பாரு. லாஸ்ட்ல இருக்கிறது இந்த இது கூட வந்து இதோட சப்போர்ட்ல இது நிக்குது, அதோட சப்போர்ட்ல அது நிக்குதுன்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா அந்த கடைசியில இருக்கிற அந்த 70 மீட்டரோ 80 மீட்டரோ சொன்னாங்க, கரெக்டா தெரியல. அந்த இது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த கப்பல் பில்டிங்கோட அந்த ஒரு அழகு வந்து ரொம்ப சூப்பரா தெரியுது. ஓகேங்களா, ஓகே வாங்க போவோம். இப்போ வந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிங்கத்தை வந்து பார்க்க போறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மால் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது கப்பல் பில்டிங்க்கு ஆப்போசிட்டில் அந்த மால் இருக்குது. அந்த மாலுக்குள்ளார சுற்றுலாவில் வரவங்க டூரிஸ்ட்டுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக உள்ளார அந்த சின்ன போட் டைப்பில் வந்து வச்சு அதில் உள்ளார வந்து ஒரு ரவுண்டு கூப்பிட்டு வர மாதிரி ஒரு செட்டப் வந்து வச்சுருக்காங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அவங்க டெவலப் பண்ணுறதுக்காக என்னென்ன பண்ணுறாங்க பாருங்கள். ஓகே நம்ம வந்து இப்போ வந்து அந்த ஃப்ளோட்டிங் ஷோரூம்ல போவோமா? நம்ம இப்போ வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோட்டிங் ஆப்பிள் ஷோரூம். அதான் நம்ம வந்து வந்திருக்கோம். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா மெரினா பே, சிங்கப்பூரில் மெரினா பேன்னு ஒரு இடத்துல. அதாவது இதுலும் வந்து தண்ணி இருக்க மாதிரி செட்டப்பில் தான் வந்து வச்சுருக்காங்க. வாங்க நம்ம வந்து உள்ளார போய் பார்ப்போம். உள்ளார வந்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் என்ன ஃபுல்லாக வந்து ஆப்பிள் ப்ராடக்ட், ஆப்பிள் ஃபோன், ஆப்பிள் டேப், ஆப்பிள் லேப்டாப், ஆப்பிள் ஹெட்செட் இது எல்லாமே வந்து இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஷோகேஸ் தான் வந்து பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஷோகேஸ் பண்ணிவிட்டு இங்கே இருந்து போய் இந்த ஷோகேஸ் பண்ணதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் வந்து பில்டிங் பிளேஸு. அங்கே போனீங்கன்னா வந்து பில் பண்ணிட்டு ப்ராடக்ட் வந்து வாங்கிட்டு போயிடலாம். அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே சிலை தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து பார்க்க வந்திருக்கோம். இங்கே வந்து பார்க்குறது ரொம்ப தூரமாக தெரியுது, சுற்றி தான் போகணும். வாங்க சுற்றி போவோம். சிங்கப்பூர் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமே அந்த இடம் தான். நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு ஃபோட்டோ எடுப்போம், கொஞ்சம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இந்த வியூ இருக்கு பாருங்க, வேற லெவல் வியூங்க, சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துலலாம் வந்து இந்த வாட்டர் ஷோ வந்து பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துக்கு தான் வச்சுருக்காங்க. நைட் டைமில் வந்து பண்ணுவாங்க. நம்ம வந்து இப்போ வந்து டே டைமில் வந்ததுனால வந்து பார்க்க முடியல. ஓகே நமக்கு டைம் கிடைக்கும், இன்னொரு டைம் வந்து பார்க்கும்போது நம்ம வந்து அந்த வாட்டர் ஷோவையும் வந்து இப்போ வீடியோ எடுத்து போடுவோம். ஓகேங்களா, என்னது ஆப்பிள் ஷோரூம் மட்டும்தான் ஃப்ளோட்டிங் ஷோரூம் இருக்குன்னு எல்லாருமே வந்து காமிச்சிட்டு இருந்திருக்காங்க. தெரிஞ்சு யாருமே எனக்கு தெரிஞ்சு இந்த லூயிஸ் விட்டான் இதுவுமே ஃப்ளோட்டிங் ஷோரூம் தான். யாருமே இது வரைக்கும் இதை வந்து மென்ஷன் பண்ணதான் வந்து எனக்கு ஞாபகமே இல்லை. ஏன் வந்து எல்லாருமே இந்த லூயிஸ் விட்டானை வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க? இதுவும் தண்ணியில தான் மிதக்கிற மாதிரி தான் வந்து பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. என்னன்னு தெரில, உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, மெரினா பேவில் லூயிஸ் விட்டான்
அந்த ஒரு ஷோரூமும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் மிதக்கிற மாதிரி தான் வச்சுருக்காங்க. அதாவது இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்த இடத்துலலாம் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். அந்த சினிமேட்டிக் வியூஸை கொஞ்சம் வந்து பார்த்துட்டு வாங்க. ஓகே, அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம போயிட்டு சிங்க சிலையை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அப்போ வாங்க. நம்ம அந்த ஃப்ளோட்டிங் ஷோரூம் தெரியுது பாருங்க, அங்கேருந்து அப்படியே நடந்து அப்படியே இங்கே வந்தோம். இவ்வளோ தூரம் வந்து வந்துருக்கோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5-2 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். இங்க வந்து ஏதோ பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க போல, அதுல ஏதோ ஒரு ஈவெண்ட் மாதிரி, ஏதோ மியூசிக் ஈவெண்ட்னு நினைக்கிறேன். இது டெய்லி நடக்குமா எப்படின்னு தெரியல. ஆனா இன்னைக்கு நம்ம வந்தப்ப இன்னும் ஆரம்பிக்கல. நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் 7 o'clock போட்டிருக்காங்க, 7 PM வந்து போட்டிருக்காங்க. அப்ப நைட்டு வந்தா அப்போ வந்து ஈவெண்ட் ஏதோ நடக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, வாங்க நம்ம வந்து அந்த சிங்கத்தை பார்க்க போவோமா? செம கூட்டமா இருக்குங்க இன்னைக்கு. போய் பார்ப்போம், இந்த கூட்டத்திலையும் போய் பார்க்குறோம். அதான் வேலை நமக்கு. நம்ம வந்து அந்த இடத்துல தான் இருந்தோம், ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தோம். கப்பல் பில்டிங் கீழே இருந்து இங்கே வர்றதுக்கு திட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 2-3 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம். வாங்க அடுத்து போய் சிங்கத்தை போய் பார்ப்போம். பாலாஜி, சிங்கத்தை பார்க்க ரெடியா இருக்கியா ப்ரோ? நீங்க ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கும். வாங்க போய் சிங்கத்தை பார்க்கலாம். வாங்க போய் சிங்கத்தை பார்ப்போம். 1964 வந்து அலெக் ராசர் பர்னர் அப்படிங்கிறவர் வந்து சிங்கப்பூர் டூரிஸ்ட் ப்ரமோஷன் போர்டுக்காக வந்து ஒரு டிசைனை வந்து பிளான் பண்ணுறாங்க. சிங்கத்தோட தலையும் மீனோட உடம்பையும் சேர்த்து ஒரு டிசைன் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க 1964. இது வந்து அப்போ தான் வந்து டிசைனாக வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து 1972 வந்து இதை வந்து செய்யறதுக்கு வந்து பர்மிஷன் வந்து லீ குவான் யூ அப்படிங்கிறவர் வந்து பர்மிஷன் கொடுக்குறாரு. இதை வந்து யார் வந்து இந்த சிலையை வந்து செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் லிங் நாங் செங் அப்படிங்கிறவர் தான் செஞ்சார். இது வந்து எப்போ வந்து செய்ய ஆரம்பித்தாங்க அப்படின்னா September 15, 1972 அப்போ தான் வந்து செஞ்சு முடித்தாங்க. இது செஞ்சு முடிக்கிறதுக்கான அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா வச்சிங்களேன், $1,65,000 சிங்கப்பூர் டாலர். 1972 அவ்வளோ வந்து செலவாயிருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த சிங்க சிலை இருக்குது பார்த்திங்களா, சிலை தான் 8.6 மீட்ரு. மொத்த இடம்னு பார்த்தீங்கன்னா 70 டன்னுங்க. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, 70 டன்னு. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து வேற ஒரு இடத்துல இருந்தது, இப்போ தான் வந்து இங்கே இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து வேற ஒரு இடத்துல இருந்தது. இதில் வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி 120 மீட்டர் என்னமோ தள்ளி அந்தாண்ட வேறு இடத்துல இருந்ததாக சொல்கிறாங்க. 2002 வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிளண்டி பிரிட்ஜும் எஸ்பிளண்டி பார்க்கும் வந்து வரப்போகுது அப்படிங்கிறதுனால இந்த இதோட வியூ வந்து மறைக்குதுன்னு சொல்லிட்டு 2002 ஏப்ரல் மாதம்தான் வந்து இதை வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து மூவ் பண்ணுறதுக்கே 2 நாள் என்னமோ ஆச்சு, 120 மீட்ரு மூவ் பண்ணுறதுக்கு. இதுக்கு வந்து இன்ஜினியர் 20 இன்ஜினியர், அதாவது திறமையான இன்ஜினியர் 20 பேர், க்ரைன்ஸு இதெல்லாம் வச்சு கஷ்டப்பட்டு 2 நாள் அந்த 120 மீட்டர் வந்து தள்ளி கொண்டு வந்து வந்து வச்சுருக்காங்க. September 15, 1972 தான் ஃபஸ்ட்டு இந்த சிலையை வந்து திறந்து வச்சாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 30 வருஷம் கழித்து வந்து 2002 September 15, 30 வருஷம் கழித்து மறுபடியும் வந்து சிலையை வந்து சிலையை மூவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த இடத்துல வந்து வச்சுருக்காங்க. அதுதான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா, இதுதான் இந்த சிங்கப்பூர் சிலையோட நமக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். இதோட சொல்லுங்க. நாங்கள் வந்து விடை பெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நாங்கள் சத்தியமே